மோஸ்ட்லி வந்துட்டு எப்படி அதாவது சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது பார்த்துருந்தோம். ஸோ நிறையா வில்லேஜில் வந்து நம்ம காமனாக வந்து இப்போ பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ A to Z வந்து ஆஃப்டர் நீட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஆஃப்டர் நீட் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு 400-500 நீட் ஸ்கோர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் சீட்டு இந்த கேஸ்ட் வைஸாக வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அலோகேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 450-500 எபோவ் மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் சீட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜஸ்ட் பாஸ் ஆகிருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒரு 450 எடுத்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலிஸ் வந்து அஃபோர்டபுள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிற ஒரு கான்செப்டில் இருக்காங்க. ஸோ வந்து அப்புறம் அந்த மாதிரி எம்பிபிஎஸ் வந்து எப்படி வந்து நம்ம யூனிவர்சிட்டிஸ் தேர்ந்தெடுது, அதாவது சில ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸு ரொம்ப எவ்வளோ செலவானதாகல இந்த மாதிரி டாப் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் அந்த மாதிரி விருப்பப்படுறாங்க. ஸோ சில ஃபேமிலிஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அதில் சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக வந்து அவங்க வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட எம்பிபிஎஸ் பொறுத்தவரை சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ரொம்ப டாப் மோஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. சீப் அண்ட் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் வந்து டாப் மோஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்னு சேர விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட்டு நான் என்னோடய அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு யூனிவர்சிட்டியோட ஃபுல் ரெக்கக்னைசன்ஸ் அண்டு டிகிரி வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் போய்ட்டுருக்கு, இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ கண்ட்ரி ப்ராப்ளம் இல்லை. இப்போ இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரஷ்யாவில் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி பிரச்சனை இருக்குது. ரஷ்யாவில் என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது பிரச்சனையில் கேஸில் மாட்டினாங்கன்னா அவங்கள வந்து ரஷ்யா வந்து மிலிட்ரியில் இது பண்ணி இப்போ உக்ரைன் வார் லைக் நடந்துச்சு, உக்ரைன் வார் அந்த மாதிரி வந்து அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ ரஷ்யன் ஜெயிலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட் திங்ஸ் அந்த மாதிரி யோசிச்சுக்கணும். செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனை, டூரேஷன் ரஷ்யாவில் வந்து பேசிக்காக வந்துட்டு 9 years 8 years படிக்கணும். எப்படின்னா பேசிக் கோர்ஸ் வந்துட்டு 2 years படிக்கணும். ப்ளஸ் வந்து எம்பிபிஎஸ்மே பார்த்தீங்கன்னா 6+1 6 year டூரேஷன் ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ டோட்டலாக வந்து 8 to 9 years வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து எம்பிபிஎஸ் ஜேர்னியில் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது. ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் வந்து ரஷ்யா பொறுத்தவரை இந்தியன் ருபீஸ்க்கு அதுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து ஒரு 30 to 40 lakhs 50 lakhs வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ரஷ்யா. அதேமாரி பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ், ஜார்ஜியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் லைக் தான், காஸ்ட் தான் வந்து அங்கே பிரச்சனை. ஸோ எம்பிபிஎஸ் மேலே 6+1 year தான் வந்து அவங்க படிக்கணும். ஸோ தேர்டு பாயிண்ட்ஸ் என்னென்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் சேர முடியாது. அப்படின்னா இப்போ 1 crore மேக்ஸிமம் இருக்குது. இப்போ வந்து 1.5 crore அந்த மாதிரி வந்து செலவுகள் வந்து ஏன்னா கட்டணம் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் மெடிக்கல் ஷீட் கிடைக்காத வந்து நீங்கள் அப்ராட் தான் போய் அவங்க வழி இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரீஸில் கிடைக்கும்னா கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் வந்து பெஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா KSMAன்னு சொல்லிட்டு கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன் கிர்கிஸ்தான். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் அனாட்டமிக்கல் லேப் அந்த மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் தம் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அனாட்டமிக்கல் லேப் வந்து உங்களுக்கு கெடாவர் கிளாஸஸ் அண்டு கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஹெவியாக பேஷண்ட்ஸோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 8 to ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 8 to 9 lakhs அந்த மாதிரி வரும். செகண்ட் இயருக்கு வந்து ஒரு 4 to 5 lakhs அந்த மாதிரி வந்து
லாஸ்ட்டு அப் டு 6 இயர் வரைக்கும் உங்களுக்கு டோட்டலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-35 லேக்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸ்னால் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ எதுக்கு இப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் காலேஜஸ் அது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 1.5 crores மேக்ஸிமம் வந்து இப்போ வந்துச்சு. இப்போ வந்து எப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து 200% வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்ராடில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வெளியே ஒரு மோஸ்ட்லி 10 to 12 lakhs அந்த மாதிரி கூட எம்பிபிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி